ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே விண்ணப்பித்து 5 லட்சம் ரூபாய் வரை பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தராங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து அதிகம் நிதியுதவி தேவைப்படுபவர்களுக்கு 1.5 லட்சம் வரை கடனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதற்கான பயனாளிகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசோட குடிசை மாற்று வாரியம் மற்றும் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே அரசாங்கமே கணக்கெடுப்பின் அடிப்படையில் கட்டித்தர்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னாலும் நத்தம் புறம்போக்கு இடங்களில் இடம் ஒதுக்கி இதன் மூலமாக உங்களுக்கு வீடு கட்டித்தர்றாங்க. சப்போஸ் இந்த கணக்கெடுப்பில் உங்கள் நேம் வரலைன்னா நீங்கள் பஞ்சாயத்தில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பெண்கள் பேரில் பட்டா இருந்ததுன்னா பெண்கள் பேரில் வீடு கட்டி தருவாங்க. ஆண்கள் பேரில் இருந்தால் ஆண் பெண் கூட்டாகத்தான் கட்டி தருவாங்க. இதுக்கான அமௌண்ட் 4 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, உங்ககிட்ட பட்டா இருந்தது அப்படின்னா பட்டா சிட்டா, அதோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட சொத்து வரி, ஏதாவது கேஸ் பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் வச்சு அட்டாச் பண்ணலாம். ப்ளஸ் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வங்கி கணக்கு எண் ஆகியவை வைத்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். இதையெல்லாம் சரிபார்த்த பின்பு உங்களுக்கு இந்த திட்டத்தில் வீடு ஒதுக்கப்படும். இதை பெறுவதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.